வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வீடியோல நேத்து எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முடிஞ்ச வரை ஷார்ட்டா பண்ண பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த எபிசோடு. வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த சோஷியல் மீடியால பயங்கர நெகட்டிவா சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. முத்துக்குமரன் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எபிசோட்ல போய் பார்த்தா அவரை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்கள முற்றுச்சந்தில வச்சு முரட்டடி அடிச்சு அனுப்பியிருக்காரு ப்ரொஃபசர். அதுதான் நடந்திருக்கு. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஊட்டிட்டு இருக்கிறானுங்க இந்த வன்ம கும்பல். பூரா வன்மத்தோடய வாழ்றாங்கல்ல. அது எப்படி நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணா மக்கள் ஏமாந்துருவாங்களா? அப்படி அவங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. காமெடி பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சோட்டா பாய் இருக்கிறார்ல, டாஸ்க் பீஸ்ட், அவர் பார்த்தீங்கன்னா நீங்க பைண்டிங்க, அந்நேர்த்திகளா நீங்க விளையாடுங்க, ராணுவ பண்ண தப்புன்னா நீங்க பண்ணதும் தப்பு, 5 பேர் சேர்ந்து என்ன என்ன அட்டாக் பண்ண வந்தீங்க, தனியா விளையாடின நான் அப்படின்லாம் உருட்டிட்டு இருக்கான். தனியா விளையாடினா இவன் 5 பேரும் முதல்ல இவர் வந்து டீலிங்காக ப்ரொஃபஸர் கிட்ட போக அவர் வந்து டே தூக்க போறதே உன்னதாண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம 4 பெண்களோட சேர்ந்து திட்டம்லாம் போட்டாரு. பிளான் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படி பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் தனியா விளையாடினேன் தனியா விளையாடினேன் தனியா விளையாடினு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அதுவே போய் இல்லை, இங்கேயே ஆள் காலி இல்லை. இவர் சோட்டா பாய்க்கு புரியல, இவர் டாஸ்க் பீஸ்ட் தான், ஆனா அவர் ப்ரொஃபஸர். அவரு உன்னால அங்கே ஒன்றும் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம்ல. நான் ஏற்கனவே முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், டிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா திறமையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஹை சான்சஸ் முத்துக்குமரன் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது இடத்துல தான் நம்ம ரயானா வச்சிருந்தோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. நீ நல்ல பிளேயர் தான், ஆனால் பெரிய பிளேயர்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய சீன்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்து அங்கே சொல்லிட்டாருல. நம்ம இங்கே சொல்ற விளக்கத்தை வந்து முத்து அங்கே கொடுக்குறாரு. தம்பி முதல் 2 பேரை நான் தான்பா தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பைண்ட்னா நீ தாண்டா பயந்த முத்துக்குமரனை பார்த்து. அந்த முதல் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பிட் டாஸ்க்ல யார் பயந்தது? அவர் உன்னை த்ரெட்டாவே நினைக்கல. ராணவ வந்து முதல்ல தூக்குனாரு. சரி, அவங்க இருந்த அடிபட்டு 2 பாயிண்ட் வேற வச்சிருக்கிற, அப்படி எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டா இருக்கும், விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் இருக்கும்ல முதல்ல தூக்கிடுவோம் சொல்லிட்டு அவருக்காக மட்டும் யோசிக்காம டீமுக்காக மற்ற எல்லாருக்காகவுமே அது சம்மா இருக்கணும், சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுதான் முத்து பண்ண தப்பு. அங்க அவருக்காக யோசிச்சிருந்தா முதல்ல உன்னெல்லாம் தூக்கியிருப்பாரு. ராணாவை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அருணை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருணை லேட்டா கூட வச்சு செய்யலாம். இப்ப ரயானா தானே தூக்கி இருக்கணும். ஆனா அவர் வந்து நினைக்கல அப்படி த்ரெட்டா. அவங்க 3வது முறையும் பாத்தீங்கன்னா அவர் தான் எடுத்திருக்கணும். இவர் போயிட்டு முதல்ல தள்ளி விட்டார் அந்த போஸ்டேவை. ஸோ போட்டோ கையில மாட்டல. அப்புறம் ஊழ்ந்து எழுந்து தலைவன் வந்து போயிட்டாரு இந்த ரயான். இதுல 3வதா தான் நீ போன, அதுவும் போஸ்டை தள்ளி விட்டு போன. இதுல வந்து நான் என்ன பார்த்து பயந்துட்டாங்க, நீ எல்லாம் தனியாகும், சிங்கிள்ஸ் எல்லாம் விளையாட முடியாது, பயந்துட்டு அப்படின்லாம் ஒளர்றது இல்லை, அது உருட்டுறது இல்லை. என்னது அது நடந்ததே வேற இல்லப்பா. சோட்டா பாய் 2 முறை முன்னாடி போயிட்டாருன்னு தெரிஞ்சும் வந்து 3வதா போனவன் எப்படி இப்படியெல்லாம் பேச வருது? 5 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணதான் வந்தீங்க, என்ன அது ஸ்ட்ராட்டஜிடா? ஏதோட கம்பேர் பண்றான் பாருங்க. முத்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, டேய் ராணுவ விளையாடுறது அந்நியத்துக்குன்னு ஏன் சொன்னோம்னா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் 5 பேருக்கு நடுவில் தனியாக தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் சுற்றி எடுத்து ஏன் அருண் கிட்ட கொடுக்கணும், அதை தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி 5 பேர் சேர்ந்து இன்னொரு 5 பேரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் 5 பேருக்குள்ள போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. முத்து ராணவியும் அருணையும் தூக்குனதுனால தானே இவருக்கு ரொம்ப, இவன் எந்த அளவுக்கு த்ரெட்டா நினைச்சான்னா விஷால தான் தூக்குவான் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இவன் முதல்ல முத்துவை தூக்கிட்டான். இவன் இப்ப மட்டுமே இல்ல, அந்த செங்கல் டாஸ்க்லயும் பார்த்தோம்ல, அலைன்ஸ் போட்டவங்க இப்ப 2 பேர் அலைன்ஸ் போட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல 2 டீம் இருக்கு. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், முதல்ல ஆப்போசிட்ல இருக்கிற 2 டீமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே இவங்க 2 பேருக்குள்ள மோதணும். அதுதானே வந்து ஒரு நியாயம் தர்மம் எல்லாம். ஆனா இவன் என்ன பண்ணா, அங்க ஒரு டீம் தான் காலியா இருக்கு, இன்னும் ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் இருக்கும் போதே இந்த டீமை காலி பண்ண பார்த்தவன், முத்துக்குமரனுக்கு எதிராக விளையாட பார்த்தவன். அங்க ஜாக்லின் இருந்ததுனால தான் வந்து பிடிச்சி வச்சாங்க. அதுவும் ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. முத்துக்குமரன் அப்பயே சொல்லியிருப்பாரு, இங்க கூட்டணி தர்மத்தை வந்து ஜாக்லின் ஓரளவு காப்பாத்தினாங்க, ஆனா உனக்கு சுத்தமா கிடையாது அது அப்படின்னு. அதுலயும் எக்ஸ்போஸ்டா. இதுலயும் பாத்தீங்கன்னா இவர் நம்பிட்டாரு, இவன் வந்து இங்க வரமாட்டான், விஷால் கிட்ட தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவர் பண்ண தப்பு. அதுக்கப்புறமா சுதாரிச்சதுக்கு அப்புறமா நிக்க முடியாது. இப்ப வந்து அடுத்த டாஸ்க் 2 டாஸ்க் நடந்தது இல்லை, என்ன ஆச்சு? இதுல வேற வந்து வார்த்தையை விட்டுட்டு அவன் பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது அவர் விளக்கத்தை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் சொல்கிறார் ஏன் வாய் கோணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி ஓகே இயல்பாக தான் இருக்கா ஓகே அப்படின்ட்டார். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு உருட்டி
தம்பி பாவம் வாயை விட்டு மாட்டினார்ல. இப்போ அடுத்து வந்து இந்த மார்னிங் டாஸ்க் வந்து அதுலேயும் மஞ்சரி கொடுத்தாங்க 3 பாயிண்ட்டு. அது ஆச்சரியம் தான், இவருக்கு போகக்கூடாது முத்துக்கு அப்படின்னு தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதில் மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, முத்து சொன்ன பாயிண்ட்டை தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக மனதளவுலையும் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால தான் என்னை வெளியேற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அது வெளியேற்றினது பார்த்தீங்கன்னா அந்த 4 பெண்கள் இருக்கும்போது இவர் தானே ரயான் தான் ஃபஸ்ட்டு மந்திரியை வெளியே அனுப்புனது. ஸோ அவரே வந்து பாயிண்ட்டையும் கொடுக்குறாரு. ஸோ இதை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது 3 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக எடுத்தாங்க. யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க வந்து எடுத்தாங்க, சூப்பர். ஆனால் அங்கே முத்து சொன்ன மாதிரி மந்திரி ஒரு சகுனி வேலையை பார்த்தாங்க. அங்கே என்ன சொல்கிறாரு, ஃபோன் எடுத்தவங்க வந்து தைரியமான ஆள், ஏன்னா என்ன டாஸ்க் வரப்போகுதுன்னு தெரியாது, அவங்க தைரியமான ஆளுன்னு சொன்னதான் பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபோன் எடுக்காதவங்களெல்லாம் நீ என்ன மாதிரி ஆளுன்னு சொல்கிற, அப்போ நாங்கள்லாம் கோழைகளா, பயந்தாங்கோழிகளா? இது ரயான் சொன்னதுடைய ஆப்போசிட் வெர்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மஞ்சரி. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாங்க, இன்னும் டாஸ்க் முடியலப்பா, இன்னும் போய் ஃபோன் எடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா பயந்தாங்கோழிகள், நீங்கள் எப்படி அவங்கள தைரியமானவர்கள் ஃபோன் எடுத்தவர்கள் சொல்கிறியோ, அப்போ எடுக்காதவர்கள் வந்து புத்திசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது ரெண்டுமே சொல்லாமல் அவங்க வேற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே அவங்க கோவப்பட்டது கரெக்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடைசி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யாவும் இந்த ரயானும் என்ன சொன்னாங்க, நாங்கள் விளையாடியே ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னாங்கல்ல. அப்போ என்ன மற்றவங்களாம் விளையாடாமல் ஜெயிச்சிட்டாங்க தானே சொல்கிறேன். அப்போ அதையும் பிரச்சனை ஆக்கணும்னா அங்கே தேவையில்லாமல் மஞ்சரி வந்து அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. அதை அவர் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இங்கே மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி, இது ஒரு வகையான தப்புங்க. அவங்க சொல்கிறது வந்து 2 பேர் மேலே தப்பு. 2 பேர் அப்படி தப்பு சொல்லக்கூடாது, யார் தப்புன்னு சொல்லணும். அது இப்படி 2 பேருமே தப்பு 2 பேருமே சரி அப்படின்ட்டிங்கன்னா அப்புறம் என்ன நியாயம் பேசுறதுக்கு அங்கே இருக்குது? அது ஒரு மாதிரியான பூசி முழுகிறது தான் அது. இப்படி பூசி முழுகுறாங்க. ஜாக்லின் கோவா கேங்கில் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உடனே என்ன சொல்கிறான், அந்த டெலிஃபோன் டாஸ்க் எடுக்கும்போது அந்த ரன்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா முத்து தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. வந்ததும் தீபக்கும் ஜாக்லினும் சொல்கிறாங்க முத்து தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதை ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் அவங்க ஆளுங்க தீபக்கை சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அவங்க ஜாக்லின் எப்படி வந்து முத்துவுடைய ஆள் ஆகிடுவார்? கோவா கேங் நீங்கள் தான்டா கையெல்லாம் வச்சு இந்த பெண்களோட சேர்ந்து விளையாடும் போது கூட அந்த ஆக்ஷன்லாம் பண்ணாங்கல்ல, போட்ட திட்டங்கள் ஓ அப்படின்லாம் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்புறம் எப்படி ஜாக்லின் வந்து முத்துவோட சேர்ந்தாங்க? எப்படா டைம் கிடைக்கும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு முத்துவும் அடிக்கிறதுக்கு மஞ்சரியும் ஜாக்லினும் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. தீபக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலனாலும் கிடைக்கும் போது வச்சு எதிராக தான் வர்றாரு, அடிக்க தான் பார்க்குறாரு. அதனால இவங்க இந்த கேங்கில் இருக்கிறோம், இவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்கணும், இவங்களை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அவங்க இல்லை. அதெல்லாம் கோவா கேங் போட்ட ரூல்ஸ். இது வேற கேங்ப்பா, இது ஆதரவற்றோர் கேங் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க எல்லாம் புத்திசாலிகள்ல, எது சரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாதாட வருவாங்களே தவிர இவன் சொல்லிட்டான் ஓகே அப்படின்லாம் போக மாட்டாங்க. அது பண்ணுறது வந்து இந்த முட்டா கேங் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேங்கில் இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. இதில் டாஸ்கில் நான் தோத்ததே கிடையாது அப்படின்லாம் வேற சொல்கிறாரு. அதை செக் பண்ணோம். அந்த ஆப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது, பிக் பாஸ் ஆப், அதை யூஸ் பண்ணிங்க. நானும் திரும்ப போய் செக் பண்ணுறேன் அப்புறமா. அப்படியா, ஒரு டாஸ்க் கூட தோத்தது இல்லையா? எனக்கு ஏதோ ஒன்று விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவர் சொல்கிறது அவ்வளோ உண்மைன்னா அடுத்து டாஸ்க் வைக்கிறாங்க. முத்துக்குமரன் ஜாக்லினை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவங்க பயப்படுறாங்க. அப்புறம் மஞ்சரின்னு வந்து அதுக்கப்புறம் ரயான்கிட்டே போகிறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கணும் அதை, ஆனால் பண்ணலை. நிதானம் தேவைங்க. ஆனால் நிதானம் மட்டுமே இருந்துட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது இல்லை, ஏன்னா அங்கே டைமிங் இருக்குல்ல. அப்போ வேகம் தானே முக்கியம். அந்த வேகத்தில் இவர் வேகமாக என்ன, இவன் எங்கே பதட்டம் ஆகிட போகிறான்னு சொல்லிட்டு இவர் ஸ்லோவாக என்ன 70 போதே அங்கே கவுண்ட்டு முடிஞ்சிருச்சு, 90 கவுண்ட்டு. ஸோ தோத்ததே இல்லைன்னு சொன்னானே, தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதெல்லாம் எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது. அடுத்து ராணவ், இது ஒரு முட்டா பீஸு அப்படின்னு தான் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டுருக்குறேன். அப்படி தம்பிக்கு ஹெவியாக ஒரு பிஆர் ஒர்க் வேறு, இவருக்கு ஃபயர்லாம் வேறு விட்டுருந்தாங்க. 5 லிட்டர் தண்ணி எப்படி வந்து நீ 6 நிமிஷத்தில் குடிச்சிருவேன்? ஒரு நாள் ஃபுல்லாகவே அவ்வளோதான். குடிக்க வேண்டிய தண்ணீரை வந்து நீங்கள் அடிச்சு தள்ளுறீங்களா 6 நிமிஷத்தில்? அது முடியாதுன்னு தெரிஞ்சும் என்னை நம்புனீங்க அப்படின்னு நம்பினார் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாருமே நம்பலை. எப்படி நம்புவாங்க? இங்கே தெளிவாக பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, குழப்பறது தான் ஆள் இல்லை. நான் குழப்பறேன் அப்படின்ற. சரி, அந்த குழப்பமாவது ஒழுங்காக பண்ணி ப்ரொஃபஸர் லெவலில் எதாவது பண்ணுறியா, கேமை இன்ட்ரெஸ்ட் ஆகுறியானா? இல்லை, ஸ்பாயில் பண்ணிருக்கிற. தகுதியான கிடைக்க வேண்டிய வெற்றியை எடுத்துகிட்டு போயிட்டு தகுதி இல்லாத ஆளுக்கு கொடுக்குற, உன்னால தான் அது கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்புவாங்க? உடன்படிக்கை போட்டு லாஸ்ட்டாக அந்த டாஸ்கில் விளையாடுறாங்க, ஃபயர் பிட் டாஸ்கில் போய் சுற்றி எடுக்கிறேன்னா அதில் தெரியுது இல்லை நீ யாருன்னு. இதில் இவரை நம்புவாங்களாம்? யாருமே இன்னும் நம்பல. எப்படா நம்புவாங்க உன்னை?
நான் கேமுக்காக தான் சார் பண்ணுறேன், நான் இது ஒரிஜினல் கிடையாது சார், கேமுக்காக தெரியறதுக்காக நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு போஸ்ட் கேட்கும் போதும் சொல்கிறேன். அப்புறம் எப்படி நம்புவாங்க? இதில் யாருமே நம்பலை, எப்படி நம்புவாங்க? பைத்தியகாரத்தனமாக இருந்தது அது. இதில் வேற தீபக் வந்து பாராட்டிட்டுலாம் இருந்தார். அடுத்து விஷாலுடைய இந்த சாப்பிட்ற டாஸ்க் இருக்குல்ல, வேற லெவல். எனக்கு என்னென்ன மொத்தம் போட்டு குழச்சி அடிக்கணுமா என்ன, அது தனித்தனியாகவே கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு பார்க்க முடியலதான், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ட்ரை பண்ணதுக்கு பாராட்டலாம் விஷால். அதில் அடுத்து பவி, இவங்களுக்கு வந்து புலம்பல் பவி அப்படின்னு தான் பேர் வைக்கணும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் புலம்பிகிட்டே இருக்குது, எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த கேப்டான்னு. எனக்காக யாரும் விளையாட மாட்டேறீங்க, எல்லாரும் நீங்களே பேசுகிறீங்க, வாங்க உங்களுக்காக எடுத்து சாப்பாடை ஊட்டி விடணுமா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் கேட்கணும். எப்போ பாரா இது என்ன, நீங்கள் என்ன ஸ்பெஷல் கிட்டா உங்களை கேர் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு? இப்போ மட்டுமே இல்லைங்க, இவங்க ஒரு அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் டீம் இருந்தாங்கல்ல, அப்போவே அதானே சொல்லிட்டு இருந்தாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன யாருமே கேட்க மாட்டேறீங்க, ஏன் கேட்கணும் உன்னை? எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா நீ உன் பாயிண்ட் எடுத்து வைக்க வேண்டியது தானே? இல்லை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு அப்போ புலம்புனாங்கல்ல, இப்போ வரையும் புலம்பிட்டு இருக்காங்க இந்தம்மா, எனக்காக யாரும் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க டாஸ்க் பீஸ் தான் இதில், இவங்க வேற காமெடி பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த டின்னர் டாஸ்க் முன்னாடி ஜார் டாஸ்கில் தெரிஞ்சது இல்லை யார் டாஸ்க் பீஸ்ட்னு. வெறும் பிஆரை வச்சுக்கிட்டு பவித்ரா டாஸ்க் பீஸ்ட், வெறும் பிஆரை வச்சுக்கிட்டு ரயான் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. முத்து வெறும் வாய்தான்ட்டு இருந்தானுங்களே, அதில் தெரியுது இல்லை இண்டிவிஜுவல் பிளேல. அடுத்து சொல்லி அடித்த மாதிரி 2 முறை அந்த டெலிஃபோன் டாஸ்கில் ஓடி வந்ததாகட்டும், இல்லை இந்த டாஸ்க் ஆகட்டும், அந்த ஜார் டாஸ்க் ஆகட்டும், யாருப்பா அதில் டாஸ்க் பீஸ்ட்டு? சோட்டா பாய். அவர் எத்தனை 2 நிமிஷம் 24 செகண்டில் முடிச்சிருக்காரு, யார்? சோட்டா பாய். ஆனால் ப்ரொஃபஸர் முடிச்சது எப்போ தெரியுமா? 1 நிமிஷம் 50 செகண்ட், 34 செகண்ட் டிலேடா. நீ டிலேவா இருந்து பண்ணிட்டு இவர் வந்து நான் தனியாக வந்துரு, என் கூட தனியாக ஜெயிச்சு பாரு, என்னை பார்த்து பயம், உன்னை பார்த்து பயம். விஷால் வந்து சோட்டா பாய்ன்னு சொல்லும் போது நமக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா விஷாலும் அவ்வளோ பெரிய பீஸ்ட்லாம் கிடையாதுன்னு நமக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ நிஜமாவே சோட்டா பாய் தான் ப்ரூவ் பண்ணிட்டான்ல. அடுத்தடுத்த டாஸ்கில் தோத்தல, 2 டாஸ்க்லையும் தோத்துருக்குல்ல. இப்போ இதில் தெரியுதில்ல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இது நம்ம வந்து சும்மா முத்துக்குமுருனை பாராட்டுறதுக்காக புகுறதுக்காக சொல்ல, அப்படி அவர் சிறப்பாக விளையாடுனதுனால தான் நம்ம பாராட்டுறோம். இதெல்லாம் ரெக்கார்டு, பழைய டாஸ்க் ஹிஸ்ட்ரி, அதை எடுத்து பார்த்தா தெரியும் யார் டாஸ்க் பீஸ்ட்டு யார் ஒரிஜினல் அப்படின்னு. இதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரி டாஸ்க் வச்சா இது டிடிஎஃப் ஓவராலாக யார் ஜெயிக்கிறாங்கன்றது அதில் லக் ஃபேக்டரும் சேர்ந்து இருக்கிறதுனால அதில் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. இதில் ட்விஸ்டிங் எல்லாம் வேறு நடக்குது, பாயிண்ட்டை பறிக்கிற ட்விஸ்டிங் எல்லாம். ஸோ அதனால அதை கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி டாஸ்க்குன்னா அடித்து நவுத்துறது ப்ரொஃபஸராக தான் இருப்பார். அதுக்கப்புறமா தான் இந்த சோட்டா பாய். ஆனால் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இப்படி இருக்கும்போது சோட்டா பாய் இஷ்டத்துக்கும் வார்த்தையெல்லாம் விட்டுட்டுருக்காரு. பாவமாக தான் தோணுச்சு. கடைசியாக அந்த டின்னர் டாஸ்க், அதுலேயும் பாருங்களேன் 5 பாயிண்ட்டு, 5 பேருக்கு சாப்பாடு. யாருன்னதும் எல்லாருமே எனக்கு பாயிண்ட்டுன்றாங்க. ஏன்னா சாப்பாடுன்னு போயிட்டா எல்லாம் கழுவி ஊற்றுவாங்க வெளியில், ஐயோ சாப்பாடுக்காக பாயிண்ட்டே விட்டாங்களேன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம். ஸோ அதனால் வந்து எனக்கு பாயிண்ட்டுன்றாங்க. இப்போ சாப்பிட முடியாத விஷாலால் சாப்பிட முடியாது, இல்லை ராணவும் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி அவங்க பாயிண்ட்டு நிற்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, மற்றவங்கெல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ முத்துக்குமரன் வந்து அதை டஃப் ஆக்குறதுக்கு, இது இப்படியே பேசினா எல்லாருமே பாயிண்ட் தான் நிற்பாங்க, அப்போ அதை டஃப் ஆகுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாரு, தண்ணி கூட குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு மட்டும் இல்லை தண்ணியும் குடிக்காமல் இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் டஃப் ஆகுனா தானே வந்து பிரிக்க முடியும் டீமை. அப்போயாவது வருவாங்க ஒரு 5 பேர் சாப்பாடுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒத்துக்க மாட்டுறாங்க. சரி இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, காலையில் வரை அடுத்த காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் கட் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கும் ஒத்துக்க மாட்டோமா சொல்கிறாருல. அப்போ நீ ஒரு பாயிண்ட்டை சொல்லு, வேணா குறை சொல்கிறதுக்கு இருக்குல்ல. வெறும் வாய் தான் இது வெறும் வாய் தானா? அது ஐடியாடா, எடுத்து வைக்கிறான் மூளை. அதான் தான் சொல்கிறோம் ப்ரொஃபஸர் அப்படின்னு. வெறும் வாய் தான்றாங்கல்ல, இந்த வாய் தான் சொல்கிற உருட்டுகள் எடுத்து வைக்க வேண்டியது தானே. வெறும் பேச்சு, அவன் பேச்சாளர்ன்றாங்களே, இந்த உருட்டுகள் எடுத்து பாயிண்ட்டை வைக்க வேண்டியது தானே. இது வந்து பேச்சாளராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி கிங்கு மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாலும் அந்த சோட்டா பாய் ஒரு நல்ல ஐடியா கொடுக்க வேண்டியது தானே. கடைசி முடியல, கடைசியாக அப்பவும் முத்துக்குமரன் தானே வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் செம்ம சம்பவம் பண்ணார்ல, சிறப்பாக இருந்தது, அதை ஹேண்டில் பண்ணுது. 10 பேர் இருக்கிறாங்க, 5 பேருக்கு பாயிண்ட்டு, 5 பேருக்கு சாப்பாடுன்னும் போது சாப்பாடு நாங்கள் போக மாட்டோம் பாயிண்ட்டு தான் எல்லாருமே நிற்கிறாங்க அடம்பிடிச்சு. அப்போ இல்லாத பாயிண்ட் எடுத்து
இருக்குதுன்னு அவங்கள நம்ப வச்சு ஒவ்வொருத்தரையும் இப்போ நீங்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொடைவெல்லாம் உணர வச்சு கொடுக்க வச்சு சிம்பிளா முடிச்சு விட்டாரா? இதுதான், இதனாலதான் நம்ம சொல்றோம் ப்ரொஃபசர் அப்படின்னு. அதனாலதான் அவர் மேல இருக்கிறாரு. அது ஒரிஜினல் ஓஜி. இவர் வந்து சோட்டா பாய், நீங்க இன்னும் வளரணும் பாய். வெறும் வாய் கிடையாது பாய், அது நீங்க உருட்டுறீங்கல்ல வெறும் வாய் தான் வாய் தான்னு, அதுதான் பாய் வெறும் வாய். அங்க வெறும் வாய் கிடையாது, எல்லா ஆல்ரவுண்டர், எல்லா ஏரியாலையும் ஆல் ஏரியா கில்லி அப்படிங்கிற மாதிரி நின்று விளையாடுறாரு முத்துக்குமரன். இதுக்கு முன்னாடி டைட்டில் அடிச்சவங்கிட்ட கூட இவ்வளோ தகுதி திறமை இல்லை. அவங்க கூட சில டாஸ்க்ல பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் பின்னாடி தான் நிற்பாங்க. ஆனா அதுலயும் நின்று விளையாடுறாருல, அதனாலதான் அவரை ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றோம். நீங்கெல்லாம் சோட்டா பாய்ஸ்பா, சோட்டா பாய். ஸோ அதில் தெரிஞ்சுதா, எல்லாரையும் கொடை வள்ளல்களா உணர வச்சு இருக்கிற 5 பாயிண்ட்டை வந்து 0.5 அதாவது அரை பாயிண்டா எல்லாருமே பிரிச்சு 10 பேர்கிட்டையும் பாயிண்ட் இருக்கிறதா உணர வச்சு அவங்கள கொடை வள்ளல் ஆக்கி கொடுக்க வச்சு அதுலயும் 4 பேர் வந்துட்டாங்க. அப்பவும் அடம் பிடிச்சி நிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரயான் தான். இதுல கடைசியா ஒரு டைலாக் நான் விளையாடியே எடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்டே சவுண்டு, அவங்க ஒரு காமெடி இல்லை, அவங்க ஒரு தகுதியற்ற பிளேயர் தானே இருக்கிறதுக்கு, வெறும் பிஆர் செட்டப்ல வாழ்ற ஆள் தானே. எனக்கு வந்து டாஸ்க் விளையாடி ஜெயிக்கணும்னு தான் ஆசை, எனக்கு ஏற்ற டாஸ்க் அமையல, நாய் மாதிரி குலைக்கிற டாஸ்க் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி வச்சாதான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும், இல்லைன்னா தலையை சிலுப்பணும், அந்த மாதிரி டாஸ்க் வைக்கணும்ல. வைக்கிற டாஸ்க்ல ஜெயிக்க முடியல. ஆனா இப்படி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு ஆசை தோணுது. இதுதான் வெறும் வாய்ங்கிறது, வெறும் உருட்டுங்கிறது. இதுல தோன்றதெல்லாம் பேசுவாங்களாம். ஸோ இப்போ இவங்களும் சொல்றாங்க, இவரும் சொல்றாரு. சவுண்டு முதல்ல சொல்லிட்டாங்க அந்த பாயிண்ட்டை, நான் வந்து விளையாடி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவங்க விளையாட முடியாதுனாலும் ஜெயிக்க முடியாதுனாலும் அப்படி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயான் அவ்வளோ நேரம் அடம் பிடிச்சிட்டு அவன் டாஸ் போடலான்னா அவரு ஒத்துக்க பண்றார். ராணவ் அவரு ஒரு பெரிய அறிவாளி இல்லை. அந்த தற்கொலை பார்த்தீங்கன்னா வேணா நம்ம கண்ணை கட்டிப்போம், பாட்டில் திருப்போம், ஏதோ உளறிட்டு இருக்கா அப்படி. அதை அப்படி ஜஸ்ட் விட்டு போகலாம், இல்லை ஸ்டாண்ட் பண்ணலாம், அதுக்காக வாதாடணும், அதுவும் பண்ண மாட்டேன். தற்கொலைன்றதுல மேக்ஸ் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுல கடைசியா இவர் வந்து நான் பாயிண்ட் விளையாடியே எடுத்துக்கிறேன், விளையாடியே நான் ஜெயிச்சுக்கிறேன், இதை தான் முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதை முதல்ல ஒத்துட்டு வந்திருக்கலாம்ல. இந்த அளவு அறிவு வச்சிருக்கிற இந்த சோட்டா பாய் வந்து வெறும் வாய்தான்னு சொல்றதும் இல்லை, தனியா வந்து மோதிப்பாருன்னு சவால் விட்டு மொக்க வாங்கினியா முடிச்சிட்டாரா, முடிச்சு காட்டாரா, இதாண்டா உன் லெவல்னு முட்டுச்சந்தில வச்சு போலன்னு பொழந்த மாதிரி இருக்குல்ல, தேவையா இந்த அவமானம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இதுல இவனுக்கு ஃபயர் விட்டுனுக்குறாங்க. டேய், நீங்க இப்படி எல்லாம் மாத்தி ஃபயரை விடுறதுனால பாத்தீங்கன்னா நீங்க தான்டா எக்ஸ்போஸ் ஆவீங்க. அவருக்கு அங்க மாஸ் வந்து குறைய போறது இல்லை, பெரும்பாலான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் டைட்டில் எனக்கு தாண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடி நிற்கிறாரு, மற்றவங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. அவரை போய் எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று எபிசோடுடைய என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க தான் சொல்ல நினைச்சா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.